வணக்கம். நான் டாக்டர் ஜெசி. இன்னைக்கு நம்ம கொடுக்காப்புளியின் மருத்துவ குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது நிறைய பேருக்கு ஸ்கூல் மெமரிஸை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது நிறைய இந்த சீசனில் கிடைக்குது. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சம்மர் ஃபுட்டு அப்படின்னே சொல்லலாம். இது இப்போ வெளியில் விற்கிறாங்க. முன்னாடியெல்லாம் ஈஸியாக கிடைச்சிது. இப்போ கிடைக்கும் போது வாங்கி பயன்படுத்துங்க. இந்த கொடுக்காப்புளியில் அதிக அளவு ஃபைபர் இருக்குது. விட்டமினில் சி அதிகமாக நிறைஞ்சிருக்கு. அடுத்து சாப்போனின், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இந்த ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி மலச்சிக்கல் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தடுத்து எப்போவுமே நமக்கு ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ரெண்டாவது, அதிக அளவு இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுது. இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி குறைகிறதுனால தான் அம்மை போன்ற வெப்பகால நோய்கள் எல்லாமே வருது. ஸோ நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய வேலையை இந்த கொடுக்காப்புளி பண்ணுது. அடுத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவு அப்படின்னே சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய பைட்டோகெமிக்கல் என்ன பண்ணுதுன்னா கொழுப்பை குறைச்சி டைரக்டா பிளட் சுகர் லெவலை குறைக்குது. ஸோ அதனால சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இது ஒரு துவர்ப்பு சுவையுடையதா இருக்கிறதுனால வயிற்று புண், குடல் புண், அடுத்து கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே நல்லாவே குறைக்குது. அடுத்து பல் ஈறுகள் சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யுது. இதுல நிறைய கால்சியம் இருக்கிறதுனால ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெயினை நல்லா ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த கொடுக்காப்புளி யூஸ் ஆகுது. ஸோ வாத நோய்கள் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கொடுக்காப்புளி சாப்பிடலாம். அடுத்துதான் கல்லீரலுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. நம்ம உடம்புல கல்லீரல் ரொம்ப எனர்ஜியாக வேலை செஞ்சுது அப்படின்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி நம்மளுடைய கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு இந்த கொடுக்காப்புளி பயன்படுது. இது நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லை, மண்ணில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கொடுக்காப்புளியின் வேர்களுக்கு இருக்கு. ஸோ அதனால இந்த கொடுக்காப்புளி மரம் எங்கெல்லாம் இருக்குதோ அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மண்ணும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஸ்கின்ல எந்தெந்த இடத்துல கொப்புளங்கள், ரேஷஸ் இருக்கு, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படி இருந்தது அப்படின்னா அந்த கொடுக்காப்புளியை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். கர்ப்பிணிகள் இந்த கொடுக்காப்புளியை அதிகமாக சாப்பிடலாம். ஏன்னா இதில் நிறைய கால்சியம் இருக்குது, அயன் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான அந்த சத்துக்கள் இந்த கொடுக்காப்புளி மூலமாக அவங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மரத்தின் இலைகள் அப்புறமா விதைகள் எல்லாம் மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த விதைகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுக்கப்படுது. இதுவும் மருத்துவத்துக்கு பயன்படுது. இந்த கொடுக்காப்புளி இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால் அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஃபுட்டு தான் அந்த சீசனில் வரக்கூடிய நோய்க்கு மருந்தாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டைமில் இம்யூனிட்டி நல்லா குறைய ஆரம்பிக்கும். அம்மை போன்ற வெப்பகால நோய்கள் அதிகமாக இருக்கும். அடுத்து நிறைய பேருக்கு மூட்டு வலி தொந்தரவு இருக்கலாம். நிறைய பேருக்கு சர்க்கரை நோயாளிகளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த உணவு சாப்பிடும்போது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. இது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு தான். ஸோ அது தாராளமாக சாப்பிட்லாம். தேங்க்யூ.